அடுத்த பாட்டுக்கு போகலாம். இந்த பாட்டில் திருநல்லூர் கோயிலை சிறப்பித்து பாடியிருக்கிறேன். இந்த பதிகத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தலங்களுக்கு பதிகம் பாடுகிற பொழுது சில பதிகங்களை பெருமானை புகழ்ந்து பாடியிருப்போம், சில பதிகங்களை தலத்தை புகழ்ந்து பாடியிருப்போம், சில பதிகங்களை ஒரு பாதி பெருமானுக்கு ஒரு பாதி தலத்துக்கு பாடியிருப்போம். இப்படி பல வகையாக பாடுறது உண்டுங்க. இதில் திருக்கோயிலை, இந்த திருக்கோயிலிலே நீங்கள் எழுந்தள்ளியிருக்கிறீர்களே அப்படின்னு வேந்து பாடியதாக இந்த பதிகம் பாருங்கள். இந்த இடத்துக்கு சேக்கிழார் பாடுற பொழுது வெள்ளிமால் வரையை நேர் விரிசுடர் கோயில், திருநல்லூரில் இருக்கிற கோயில் வெள்ளியங்கிரி மாதிரி இருந்ததான். வெள்ளிமால் வரையை நேர் விரிசுடர் கோயில். அது ஏன் அப்படி எடுத்து பாடுறாரு கேட்டால், இந்த பதிகத்தில் அந்த கோயில் சிறப்பிக்கப்படுகிறது. அதனால் அந்த கோயிலை சேக்கிழார் சுவாமிகள் அப்படி பாடியிருக்கிறார். பாருங்க. பெண்ணமரும் திருமேனி உடையீர் பிறங்கு சடைதாழ பண்ணமரும் நான்மறையே பாடி ஆடல் பயில்கின்றீர், திண்ணமரும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர். பைம்பொழிலும் திண்ணமரும் வயலும், திண்ணென்றிருக்கின்ற வயல், திண்ணென்றிருக்கின்ற பொழில், செறிவினால் திண்ணமரும் பொழில் வயலும் சூழ்ந்த திருநல்லூர். மண்ணமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீர். இதுதான் கோயிலை சிறப்பித்து கொண்டது. மண்ணமரும் கோயில், பூமியில் உள்ளவர்களெல்லாம் விரும்பத்தக்க கோயில். அமர்தல் என்ற சொல்லுக்கு விரும்புதல் அர்த்தம். அதனால் மண்ணமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. அலைமல்கு தன்புணலும் பிறையும் சூடி அங்கையில் கொலை மல்கு வெண்மழுவும் அனலும் ஏந்தும் கொள்கையீர். சிலை மல்கு வெங்கனையால் புறம் மூன்று எரித்தீர். திருநல்லூர் மலைமல்கு கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. இந்த மலைமல்கு கோயில் தான் சேக்கிழார் பிடிச்சுக்கிட்டார். வெள்ளிமால் வரையை நேர் விரிசுடர் கோயில் அப்படின்னு சொல்லி, மலைமல்கு கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. குறை நிரம்பா வெண்மதியம் சூடி. இந்த தொடர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவபெருமானுடைய தலையிலே இருக்கிற சந்திரன் ஒற்றை கலை உடையது. அது வளர்றதும் இல்லை, தேயறதும் இல்லை, அது அப்படியே இருக்கும். பூமியில் நாம் பார்க்கின்ற பௌதிக சந்திரன் தான் வளரும், தேயும். இங்கே ஒற்றை கலையை நீங்கள் பார்க்க முடியாது. ஒற்றை கலையும் பார்க்க முடியாது, இரண்டாவது கலையும் பார்க்க முடியாது, மூன்றாவது கலையை தான் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு கலை தான் ஒவ்வொரு திதி அப்படின்னு வச்சுக்கிறது. பிரதமை, துவிதியை, திருதியை. திருதியைன்னா அது மூன்றாவது. அப்போது முழு சந்திரனை 16 அம்சமாக பிரித்து, ஒரு அம்சத்தை ஒரு கலைன்னு சொல்கிறது, 16 அம்சமாக பிரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு திதியாக கணக்கிட்டுட்டு வரோம். அப்படி கணக்கிட்டுட்டு வரும்போது சதுர்த்தசி வருது, அப்புறம் பௌர்ணமி வருது, 15 அங்கே இருக்கிறது ஒன்று, அப்படி கணக்கு வச்சுக்கணும். அது மாதிரி ஒரு சிவபெருமான் சடையில் இருக்கிறது என்றைக்கும் அந்த ஒரு கலையிலே இருக்கும். நாம் இங்கே ஒரு கலை பார்க்கவே முடிகிறதில்லை. நிறைய பேர் இலக்கியத்தில் பெருமானுடைய சடையில் இருக்கின்ற பிறையை சொல்லும்போது 3ஆம் பிறை சந்திரனை சூடியிருக்கிறார், 3ஆம் பிறை சந்திரனை சூடியிருக்கிறார் அப்படின்னு எழுதுவாங்க. அது 3ஆம் பிறையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒற்றை கலை சந்திரன் தான். அது வளர்றதும் இல்லை, தேயறதும் இல்லை, அது அப்படியே இருந்துட்டு. அதனால் என்ன சொல்கிறேன், குறை நிரம்பா வெண்மதியம். அது சரியாக அர்த்தமாக பாருங்க. குறை நிரம்பா வெண்மதியம். நாம் பார்க்குற சந்திரனுக்கு குறை நிரம்புவது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலையாக நிறைஞ்சு அப்புறம் முழுசாகுது, அப்புறம் ஒன்று ஒன்றா குறைஞ்சி இல்லாமல் போயிடுது. சிவபெருமானத்தில் இருக்கிற இந்த குறை அப்படியே தான் இருக்குது, அது வளர்றதில்லை. அப்போ அது வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை. அப்படி ஒரு நிலையில் பெருமான் அந்த சந்திரனுக்கு அங்கே இடம் கொடுத்துருக்கிறார். அது வேற, உலகத்தில் பார்க்குற சந்திரன் வேற. இந்த ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. அந்த புராண கதையில் நீ என்றைக்கும் இப்படியே இருந்து தலையில் வச்சுக்கிட்டாரு, இருந்தாலும் தட்சனுடைய சாபம் பொய்யாகக்கூடாதுங்கிறதுக்காக நீ வளரவும் தேயவும் இருன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் 15 நாளைக்கு தேஞ்சிக்கிட்டு போகுது, அப்புறம் 15 நாளைக்கு வளர்ந்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டது. அது வேற, இது வேற. இதை முன்னாலேயே ஒரு தரம் இந்த வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு சிவபிரகாச சுவாமிகள் பாட்டு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அது திரும்பவும் ஞாபகப்படுத்திடுறேன். அது என்னென்னா, உலகிலே இருக்கிறவர்களுடைய செல்வம் நந்துதல்னு ஒரு சொல் உண்டுங்க. நந்துதல் என்ற சொல்லுக்கு அழிதல் என்றும் வளர்தல் என்றும் 2 பொருள் உண்டு. உலகத்திலே இருப்பவருடைய செல்வம் நந்துதல்
வளர்தல் என்ற அழிதல் வளர்தல் என்ற 2 பொருளை உடையது என்பதை விண்ணிலே இருக்கிற மதியம் காட்டுகிறது. தவசிகளுடைய செல்வம், ஞானிகளுடைய செல்வம் வளர்வதும் இல்லை, குறைவதும் இல்லை, இருந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமானுடைய சடையிலே இருக்கிற மதி காட்டுகிறது என்று பெருமானுடைய சடையிலே இருக்கிற மதியும் உலகத்திலே நான் ஆகாயத்தில் பார்க்குற மதியும் வேற அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை அவர் பண்ணி வச்சிருக்கார். உலகினர் செல்வம் நந்தல் உரைப்பொருள் 2 கோடல் இலகு வெண்மதியம் காட்ட விலகுதம் செல்வம் எம் விழுப்பொருளாகிய அண்ணல் அலகில் சோதி பின்னல் அணிமதி உணர்த்த வாழ்வார். அண்ணல் சோதி பின்னல் அணிமதி என்ற ஒரு மதியையும் விண்ணிலே இருக்கிற மதி என்ற ஒரு மதியும் 2 மதியையும் காட்டி அது உலகத்தவருடைய செல்வத்துக்கு உதாரணமாக இருக்குது. இது அழியும் வளரும், அழியும் வளரும், அதை போல் அது அழியும் வளரும். இங்கே இருப்பது இந்த ஞான செல்வம் என்றும் ஒரே நிலையில் நிற்கும் அப்படிங்கிறத அந்த மதியம் காட்டுகிறது. 2 சந்திரன் அவர் பிரித்து காட்டியிருக்கிறார். அந்த சந்திரன் தான் சிவபெருமானுடைய சடையில் இருக்கிறதாக பண்ணணும். அதை விட்டுட்டு நாம் 3ஆம் பிறை சந்திரன் அது இருக்குது அப்படின்னா அது எப்போ 4ஆம் பிறை ஆகும், எப்போ 5ஆம் பிறை ஆகும்னு கேள்வி வரும். அதெல்லாம் வழி இல்லை. அதுக்கு பாருங்கள். குறை நிரம்பா வெண்மதியம் சூடி குளிர்புன் சடைதாழ பறை நவின்ற பாடலோடு ஆடல் பேணி பயில்கின்றீர். சிறை நவின்ற தன்புணலும், சிறை நவின்ற தன்புணம் கரையோடு கூடிய தன். சிறை என்பது கரை, நீர்நிலைக்கு 2 பக்கத்தையும் கரை கட்டுறமில்ல. சிறை நவின்ற தன்புணலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மறை நவின்ற கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. கூனமரும் வெண்பிறையும், பிறை வளைவாக இருக்குமாயினால கூனமரும் வெண்பிறை. சிவபிரகாச சுவாமிகள் எல்லாருக்கும் வயசானதான் கூன் வரும், இந்த சந்திரனுக்கு பிறைச்சந்திரனாக இருக்கும்போதே கூன் வந்துட்டு. பிறைச்சந்திரன் என்பது இளம் நிலை அல்லவா, இளநிலையில் யாருக்காவது கூன் வருமா? இந்த சந்திரனுக்கு இப்படி வந்துட்டுதே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். குழவியாய் உடல் கூனி நரைத்ததோர் விழவு வாழ்மதி வேணியின் மேவுற. குழந்தையாக இருக்கிற காலத்திலேயே உடம்பு கூனி போச்சு, தலை நரைச்சி போச்சு. இந்த சந்திரன் வெள்ளையாக தான் இருக்கும். அதனால் குழவியாய் உடல் கூனி நரைத்ததோர் விழவு வாழ்மதி வேணியின் மேவு. சடையில் அந்த மதி இருக்குது, அதை எல்லாரும் பெரிய அதிசயமாக கொண்டாடுகிறார்கள். அதனால் விழா உடையது அது. விழவு வாழ்மதி வேணியின் மேவுன்னு பாண்டார். கூனமரும் வெண்பிறையும் புனலும் சூடும் கொள்கையீர் மானமரும் மென்விழியால் பாகம் ஆகும் மாண்பினீர். மானமரும் மென்விழி, மான் போலும் மேன்விழின்னு படிச்சு. அமரும் என்பது ஓம உருவம், போலும்னு அர்த்தம் பண்ணிக்கணும். தேனமரும் பைம்பொழிலின் வண்டு பாடும் திருநல்லூர் வானமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. வானமரும் கோயில் என்பது வானளாவி உயர்ந்த கோயில் என்ற அர்த்தம். நிணங்கவரும் மூவிலையும் சோளம் அனலும் ஏந்தி நெறிகுழலால் அணங்கு அமரும் பாடலோடு. அணங்கு அமரும் பாடல், தெய்வத்தன்மை பொருந்திய பாடல். அணங்கு என்பதுக்கு 2 பொருள் உண்டுங்க. சில இடத்துல அச்சம் என்று வரும், சில இடத்துல தெய்வத்தன்மை என்று வரும். இந்த இடத்துல தெய்வத்தன்மை என்று அர்த்தம் பண்ணணும். அணங்கு அமரும் பாடலோடு. சிவபெருமான் பாடி ஆடுகின்ற பாடல் தெய்வத்தன்மை உடையது, சிவபெருமானை மற்றவர்கள் புகழ்ந்து பாடுகின்ற பாடல் தெய்வத்தன்மை உடையது. எனவே அணங்கு அமரும் பாடலோடு ஆடல் மேவும் அழகினீர். திணங்கவரும் ஆடரவும் பிறையும் சூடி. திண்ணம் என்ற சொல் திணம்னு வருதுங்க. திண்ணமாக இறையை கவர்ந்து கொள்ளுகின்ற அரவு. திணங்கவரும் ஆடரவும் பிறையும் சூடி திருநல்லூர் மணங்கமழும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. கார்மருவு பூங்கொன்றை சூடி. கொன்றை கார்காலத்துக்குரியது, அதனால் கார்மருவு பூங்கொன்றை சூடி கமல் புன் சடைதாழ வார்மருவும் மென்முலையால் பாகமாகும் மாண்பினீர். தேர்மருவும் நெடுவீதி கொடிகள் ஆடும் திருநல்லூர். நல்லூர் வீதியினுடைய பெருமையை சொன்னது. நல்ல அகண்ட வீதி, திருவிழா காலத்திலையும் மற்ற காலங்களிலும் தேர்கள் உலாவுகின்ற வீதி. தேர்மருவு நெடுவீதி கொடிகள் ஆடும் திருநல்லூர் ஏர்மருவு கோயிலே கோயிலாக இருந்தீரே. ஏர்மருவு கோயில் வந்து அழகு பொருந்திய கோயில். ஏர் என்ற சொல்லுக்கு அழகு என்பது. ஊன்தோயும் வெண்மழுவும் அனலும் ஏந்தி உமை காண மீன் தோயும் திசை நிறைய ஓங்கி ஆடும் வேடத்தி. மீன் தோயும் திசை, நட்சத்திரங்கள் பொருந்தி இருக்கின்ற திசை, அந்த வானளாவிய திசை, அதை சொல்கிறார்.
மீன் தோயும் திசை நிறைய ஓங்கியாடும் வேடத்தீர், தேன் தோயும் பைம்பொழிலின் வண்டு பாடும் திருநல்லூர், வான் தோயும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. காதமரும் வெண்குழையீர் கருத்த அரக்கன் மலையெடுப்ப, மாதமரும் மென்மொழியால் மருகும் வண்ணம் கண்டு உகந்தீர். தீதமரா அந்தணர்கள் பரவியேத்தும் திருநல்லூர், மாதமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. மாதமரும் கோயில் உமையம்மை தங்கியிருக்கின்ற கோயில் என்று அர்த்தம் பண்ணலாம். அழகு பொருந்திய கோயில், அன்பு செய்கின்ற கோயில் ரெண்டு அர்த்தம் பண்ணலாம். மாது மாதர் என்ற சொல்லுக்கு அழகு என்ற ஒரு பொருள், அன்பு என்ற ஒரு பொருள், பெண் என்பது ஒரு பொருள். மாதமரும் கோயில் என்பதில் மாது என்பதற்கு பெண் என்று அர்த்தம் பண்ணால் உமையம்மை எழுந்தருளி இருக்கின்ற கோயில் என்று அர்த்தம் பண்ணலாம். ஆனால் பழைய காலத்தில் கோயில்களில் உமையம்மைக்கு தனியாக சந்நிதி கிடையாது. சிவலிங்க பெருமானோட சரி, உமையம்மைக்கு தனியாக சந்நிதி வந்ததெல்லாம் ரொம்ப பின்னால் தான். அதனால் அந்த அர்த்தம் கூட வேண்டியதில்லை. அதுக்காக கோயிலில் உமையம்மை இல்லையோன்னு கேட்டுறாதீங்க. சிவலிங்க பெருமான் தான், அதில் அம்பிகை சிவம் ரெண்டும் இருக்குது. அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து தான் பெருமான் வெளிப்படுவார். வெளிப்படுகிற பொழுது அம்பிகையோடு கூடி தான் வெளிப்படுவார். சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரர் வெளிப்பட்டு வந்தார், சிவலிங்க திருமேனியில் தான் வெளிப்பட்டு வந்தார். தானும் தனது தேவியுமாகத்தான் வந்தார். அதுபோல் திருக்கோலக்கா என எந்த இடத்துல போனீங்களாலும் உமையம்மையோடு கூடி தான் அவர் வெளிப்படுவார். அதுக்காக உமையம்மைக்கு தனியாக சந்நிதி வைக்கிற வழக்கம் பழைய காலத்தில் இல்லை. அதனால் மாதமரும் கோயில் என்பதுக்கு அழகு பொருந்திய கோயில். மாது என்ற சொல்லுக்கு அழகு என்று அர்த்தம் பண்ணலாம். இன்னொன்று மாது என்ற சொல்லுக்கு அன்பு என்ற அர்த்தம். கண்டவர்களுக்கு அன்பை தோற்றுகின்ற அந்த கோயிலை பார்த்தா இறைவன் மேல் நமக்கு அன்பு எழும், அப்படிப்பட்ட கோயில். அதனால் மாதமரும் கோயில் என்ற அர்த்தம். மாதமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. போதின் மேல் அயன் திருமால் போற்றி உம்மை காணாது, நாதனே இவனென்று நயந்து ஏத்த மகிழ்ந்து அளித்தீர். தீதிலா அந்தணர்கள் தீ 3 ஓம்பும் திருநல்லூர், மாதராள் அவளோடும் மண்ணு கோயில் மகிழ்ந்தீரே. அந்தணர்களுக்கு வேள்வி தீ ஓம்புதல் ரொம்ப முக்கியம். அதை முத்தி என்று சொல்வார்கள். அவர் சொல்றார், பொல்லாத சமணரோடு புறங்கோரும் சாக்கியரோன்று அல்லாதார் அறவுரை விட்டு அடியார்கள் போற்றுவோவா, போற்றுதல் நீங்காதன்னு அர்த்தம். போற்றுவோவா என்பதுக்கு போற்றுதல், வழிபடுதல் நீங்காத. போற்றுவோவா நல்லார்கள் அந்தணர்கள் நாளும் ஏத்தும் திருநல்லூர், மல்லார்ந்த கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. மல்லார்ந்த கோயில்னா வளம் பொருந்திய கோயில். மல் என்ற சொல்லுக்கு வளப்பம் அப்படின்னு, வளமை, வளப்பம், செழுமை அப்படின்னு அர்த்தம். மல்லார்ந்த கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. கொந்தனவும் பொழில்குடை சூழ் கொச்சை மேவு குலவேந்தன், செந்தமிழின் சம்பந்தன் சிறைவன் புனல் சூழ் திருநல்லூர், பந்தனவும் மெல்விரலால் பங்கன் தன்னை பயில்பாடல், சிந்தனையால் உரை செய்வார் சிவலோகம் சேர்வார். சிந்தித்து சொல்லுதல் வேண்டும், கேட்டு சிந்தித்து தெளிந்து பாடல். அதில் சிந்தனையால் உரை செய்வார்னா சிந்தித்தலோடு என்று அர்த்தம்.